அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமாக நீதி தேவதையினுடைய மனசாட்சியாக இருந்து எப்படி நம்முடைய சனீஸ்வர பகவான் நீதி தேவராக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோன்ற அதே கருப்பு அங்கியில சனீஸ்வர பகவானை போல யார் தவறு செய்தாலும் கூட தவறுதான். அதே நேரத்தில் தவறு செய்யாதவர்கள், அவர்கள் மீது எவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் இருப்போம் என்ற கருப்பு அங்கியிலே தொடர்ந்து இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு வழக்கறிஞர் பெருமக்களே, முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், உங்களுடைய வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பாத யாத்திரையினுடைய ஒரு அங்கமாக நம்முடைய வழக்கறிஞர்களை சந்திக்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்திக்க வேண்டும். ஒரு கட்சியாக சந்திக்க வேண்டாம், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக சந்திக்க வேண்டாம். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய மத்திய அரசுக்கு ஏதாச்சும் இன்புட் எடுத்துட்டு போகணும், அல்லது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நாம் கொண்டு வரக்கூடிய அறிவிப்புகளில் கூட உங்களுடைய அனுபவத்தை கொண்டு வர வேண்டும் என்று அண்ணன் பால் கனகராஜ் அவர்களிடம் சொன்ன பொழுது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்கின்றேன் அண்ணா. இதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்களும் வருவாங்க, சாராதவங்களும் வருவாங்க, ஆனால் வழக்கறிஞர்களாக வருவார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு முதல் நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் என்னோடு மேடையில் 2 தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கு, கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் அனைவருமே மூத்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, நாம் இதற்கு வர வேண்டும். இதன் மூலமாக சில விஷயங்களை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கோட்பாடோடு, இன்னைக்கு எல்லா பிஸி லாயர்ஸ் நீங்க எல்லோருமே இருந்தும் அந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வைத்து வருகின்றோம் என்று வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவருடைய பெயரை சொல்லியும் அழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதனால் தான் நான் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் பெயரை சொல்லி கௌரவப்படுத்திவிட்டு அதன் பிறகு நான் பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றனால், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இந்திய அரசு, தமிழக அரசுக்கு நேரடியாக சேவை செய்து எப்பொழுதும் கூட மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முக்கியமான நோக்கம் ஐயா, அந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த யாத்திரையில எனக்கு 200 தொகுதிகளை தாண்டி சென்னையில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்தது. யாத்திரை என்று சொன்னாலே மாறுதல் என்ற அர்த்தம். நம்முடைய மனது மாறும், நாம் ஒரு நல்ல மனிதராக மாறுவோம், மக்களிடம் நிறைய அனுபவங்களை நாம் கேட்டு பெறுவோம். அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் மக்கள் நலத்திட்டங்களை வேகமாக, விவேகமாக, ஆழமாக, நுணுக்கமாக கொண்டு வருவதற்கு இது போன்ற யாத்திரைகள் வலு சேர்ப்பேன். குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா யாத்திரையால் வளர்ந்த ஒரு கட்சி. ஒரு முறையும் இந்தியாவிலே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது யாத்திரையை நம்முடைய கட்சி தலைவர்கள், அது ரத யாத்திரையாக இருக்கட்டும், பாத யாத்திரையாக இருக்கட்டும், அல்லது ஒரு வண்டி மூலமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதுமே சுற்றி சுற்றி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நுணுக்கமான அரசியல் அறிவை இன்னும் ஆழமாக பதிய வைத்து 1984 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு 2019 தேர்தலில் 303 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றோம். அதற்கு நிறைய தலைவர்களுடைய கடினமான உழைப்பு காரணங்க ஐயா. எனக்கு அதே போல தமிழகத்தில் நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை கூட அதே உழைப்பை போட்டு நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள், பட்டி தொட்டி எல்லாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். சந்திக்காதவங்க யாருமே இல்லைங்க ஐயா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். நேற்று தான் சென்னையிலே மகளிர் சங்கமம், மகளிர்கள் எல்லாம் ஒரே மேடையில் அழைத்து அவர்களை சந்தித்தோம். இன்னைக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் சங்கமம், வழக்கறிஞர்களை அழைத்து உங்களுடைய அனுபவத்தை கேட்டு பெற்று அதன் மூலமாக இன்னும் நுணுக்கமாக எங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையில் இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு இடமாக, ஒரு தொகுதியாக, ஒரு கிராமமாக, ஒரு நகரமாக வருகின்ற இடத்துல தொழிலதிபர்களை, வியாபாரிகளை,
ஆட்டோ டிரைவர் நண்பர்களை, கால் டாக்ஸி நண்பர்களை, ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் ஆர்டர் சர்வீஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு இடத்துல சந்தித்தோம். ஒரு இடத்துலையும் கூட கலைஞர்களை சந்தித்தோம். நாதஸ்வர கலைஞர்கள் இருந்து, பெரிய பெரிய வித்வான்கள் இருந்து, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பண்டைய தமிழ் காலத்திலிருந்து நமக்கு தேவையான மண்பானையிலிருந்து எதையெல்லாம் செய்கின்றார்களோ அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு தனி சந்திப்பு. ஸோ கிட்டத்தட்டங்க ஐயா இந்த 200 தொகுதியில் 130 தனித்தனியான சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றோம். ஒரு தனித்தனியான கூட்டங்கள், ஒரு தனித்தனியான கலைஞர்கள். எல்லா இடத்திலும் கூட பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள் நாம் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், எவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இன்னும் நுணுக்கமாக, இன்னும் ஆழமாக அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு எப்படி இந்த ஒரு சந்தர்ப்பமும் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பதை பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஐயா. இன்னைக்கு முதல்ல உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு கால சாதனை, குறிப்பாக நம்முடைய நீதித்துறை சம்பந்தப்பட்ட சாதனைகளை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசைங்கய்யா. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக படிப்பவர்கள் வழக்கறிஞர். அவ்வளவு படிப்பாங்க. கோர்ட்டில் ஒரு 10 நிமிஷம் ஆர்கியூ பண்றதுக்கு 2 மணி நேரம் படிச்சுட்டு போவாங்க. ஒரு 10 லைன் எழுத வேண்டும் என்றாலும் கூட 1000 லைன்ல இருந்து 10 லைனை சுருக்குவாங்க. அதனால வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக நாம் இதைத்தான் நீதித்துறைக்கு நாம் செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது புதுசா இது சொல்லிங்க ஐயா. இருந்தும் என்னுடைய கடமையாக உங்கள் முன்னால் சில கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். ஐயா, நமக்கு தெரியும் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய 3 முக்கியமான தூண்கள்ல ஜுடிஷியரி ஒரு முக்கியமான தூணுங்க ஐயா. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரிகள். அதுல மிக மிக முக்கியமான தூண் நம்முடைய நீதித்துறை. காரணம், நீதித்துறை பொறுத்தவரை காற்று எப்படி வீசினாலும், அரசியல்ல யார் வந்தாலும், அந்த நேரத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட எப்பொழுதும் தன்னை மாறாமல் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூண் நீதித்துறை. அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறத விட அந்த ஜட்ஜுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட், அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து ஆழமாக, நுணுக்கமாக, வேறு வேறு ஆங்கிளை கொண்டு வந்து, ஒரு புரிதலை கொண்டு வந்து, ஒரு ஜட்ஜு கடைசியாக அந்த முடிவெடுப்பதற்கு முன்பாக எல்லா ஆப்ஷன்ஸ், பாசிபிலிட்டிஸ் அவர் முன்னாடி வைக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லைங்க ஐயா. அதனால் நீங்கள் இங்கே மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கீங்க. அதனால்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் 2022 அக்டோபர்ல ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் லா மினிஸ்டர் செக்ரட்டரி அந்த மீட்டிங்ல பேசும்பொழுது சொன்னாங்க, அதாவது நீதித்துறையிலே நீதி என்பது டெலிவரி மட்டும் இல்லைங்க, அது டெலிவரி செய்யப்படுவது மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. when justice is seen to be delivered, நீதித்துறையிலே நீதி கிடைப்பது ஒரு 4 சுவருக்குள்ள கிடைப்பதை விட வெளியே இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கூட ஆம் நீதி சரியாக கிடைக்கிறது என்கிற சீனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஐயா. அப்பத்தான் நம்முடைய நாட்டு மக்களின் மீது, நாட்டு மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை வரும். இந்த நாட்டினுடைய வேறு வேறு அமைப்புகள் என்ன இருக்கோ எல்லா அமைப்புகள் மீதும் ஒரு மரியாதை வர வேண்டும் என்றால் நீதித்துறை சரியாக இருந்தால் மட்டும்தான் நீதித்துறை சாராத அமைப்புகளுக்கும் மக்களின் மீது ஒரு மரியாதை வரும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சீன் டு பி டெலிவர்ட்னு சொன்னாங்க ஐயா. அதில் குறிப்பாக நமக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நாட்களாக நாம் பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜவ்வாது மலையிலிருந்து, பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஸ்ரீபதி அவர்கள் இன்னைக்கு சிவில் ஜட்ஜா பதவியேற்றிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் 2023 குல்லிமில்லி கபி புச்சலோ கபி அவங்க மணிப்பூர்னுடைய முதல் பழங்குடி ஜட்ஜா மணிப்பூர் ஹைகோர்ட்ல போய் பொறுப்பேற்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுங்க ஐயா, பிரதமர் அவர்கள் சொன்ன வார்த்தை ஜஸ்டிஸ் இஸ் சீன் டு பி டெலிவர்ட், அதாவது நீதி கிடைக்கிறது என்பதை தாண்டி நீதி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சாதாரண மக்கள் நம்பும் அளவுக்கு இன்னைக்கு நீதித்துறை இருக்குதுங்க ஐயா. எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம், அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 1947 சுதந்திரத்திற்கு பிறகு குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை வழக்காடு மொழி என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில இருக்க வேண்டும் என்பது நீண்ட நாளாக நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைங்க ஐயா. இதற்கு பிரதமர் அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லிய ஏப்ரல் 30, 2022 அந்த பிள்ளையார் சொல்லிய போட்டாங்க ஐயா. இந்திய அளவில் எல்லா மாநில ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அமர்ந்திருந்த மேடையில் ஏப்ரல் 30 2022
முதலாக பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், வழக்காடு மொழிய அந்தந்த மாநிலத்தினுடைய சொந்த மொழியில ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்பத்தான் நீதித்துறையினுடைய நீதி கொடுக்கக்கூடிய தன்மை முழுமை பெறும் என்பதை 2020 ஏப்ரல் 30 சொன்னாங்க ஐயா. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. உச்ச நீதிமன்றமும் அரசும் இணைந்து இன்னைக்கு எல்லோருடைய கனவு, உச்ச நீதிமன்றத்தினுடைய கனவும் கூட மிக வேகமாக நம்முடைய வழக்காடு மொழி தமிழகத்தில் நம்முடைய தாய்மொழியிலே வர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கும் இருக்கும். அதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. ஜனவரி 2023 பிரதமர் அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஐயா. நம்முடைய குடியரசு தின விழாவில் சொன்னாங்க, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் 4 மொழியில உடனடியாக மொழிபெயர்த்து நீங்க கொடுக்கறத நான் பாராட்டுறேன். அதில் குறிப்பாக தமிழ் மொழி, குஜராத்தி, ஒடியா, ஹிந்தி, இந்த 4 மொழியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்புகளும் கூட வேகமாக மொழிபெயர்க்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது. அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை சிஜேஐ அந்த விழாவில் அமர்ந்திருந்தார்கள். பிரதமர்கள் சொல்லும் பொழுது பிரதமருக்கு வணக்கம் தெரிவித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க அந்த நிகழ்வில். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திங்க ஐயா, ஏஐ டூல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட 16 மொழியில இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய அரசு குறிப்பாக நீதித்துறையை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ரீஜனல் ஆஸ்பிரேஷன், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மக்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சரி செய்வதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களை, ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 906 இருந்தது. இன்னைக்கு 2023 1114 உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஹைகோர்ட் ஜட்ஜ் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் உயர்ந்திருக்கு. நம்முடைய ஆசை என்னன்னாங்க, இந்த 200 சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் இதுவரை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத சமூகத்தில், ஜவ்வாது மலையிலிருந்து முதலாக ஒரு பழங்குடியின சகோதரி வந்தது தமிழ்நாடே கொண்டார். இந்த உருவாக்கப்பட்ட 200 அதிகமான இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கூட இன்னும் இந்தியா முழுவதும் எத்தனையோ சமுதாயத்திற்கு அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க. எத்தனையோ நேர்மையான ஜட்ஜு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சீட் லிமிடெட். வெறும் 906 தான் 2014 வரைக்கும் இருந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு 1114, அதாவது 208 ஜட்ஜு இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய மத்திய அரசு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த 208 இன்னும் புதியவர்களுக்கு வாய்ப்பு, நல்லவர்களுக்கு வாய்ப்பு, ஆளுமை மிக்கவர்களுக்கு வாய்ப்பு, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. வருகின்ற காலத்தில் ஐயா நம் அனைவருக்கும் தெரியும், இன்னைக்கு பேக்லாக குறைக்கணும், பெண்டன்சி ஆஃப் கேசஸை வேகப்படுத்தணும், மக்களுக்கு வேகமாக தீர்ப்பு கிடைக்கணும். ஒரு ட்ரையல் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நடக்கிறத குறைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னும் நம்முடைய ஜட்ஜஸ் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு. நிச்சயமாக அதற்கும் நம்முடைய அரசு செவிசாய்க்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்னொரு பெரிய குறிக்கோள் நம்மளோட வச்சாங்க ஐயா. அதாவது நம்முடைய நீதித்துறையில மிக முக்கியம் என்பது சட்டங்கள். அந்த சட்டங்களை வச்சுதான் வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிலே விட்டு செஞ்ச வெஸ்டிஜஸ் ஆஃப் கலோனியல் பவர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிறகு அன்னைக்கு இருந்தது அப்படியே இங்க இருக்கு. இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள்ல 1824 சட்டங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். இதெல்லாமே கலோனியல் லா. இதனால் நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் இந்த 1824 சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்காக நாம ரிப்பீல் பண்ணியிருக்கிறோம் ஐயா. 1824 சட்டங்களை நாம ஆக்ட கண்டுபிடித்து ரிப்பீல் பண்ணியிருக்கோம். இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914, இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914 ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசில் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் பல்லு சுத்தமா இருக்கணும். சட்டங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914, ஆந்திர பிரதேசில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் வெல் பிரஷ்ட் டீத், பல்லு சுத்தமா இருக்கணும், இல்லாட்டி டிஸ்குவாலிஃபைட். அவரு பிஜிஎன் செஸ்ட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, பிளாட் ஃபீட் இருக்கக்கூடாது, ஹேமர் டோஸ் இருக்கக்கூடாது. ஏதோ அத்லீட்டுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு நாய் இருக்குங்க ஐயா. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 8 போடுறமான்னு கரெக்டாக பார்த்து நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு
பல்லு சுத்தமா இருக்கா, இந்த மாதிரி சட்டங்கள் அந்த 1824 இது போன்ற பல சட்டங்களை இன்னைக்கு நாம ரிப்பீல் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, நாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை எடுத்திருக்கின்றோம் அல்லது சட்டங்களை மேஜர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் 1937, ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, பப்ளிக் டெப்ட் ஆக்ட் 1944, இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி, இந்தியன் ரெவென்யூ ஆக்ட் பற்றி சொல்லவே வேண்டாங்க ஐயா. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா. ஐயா, மெக்காலே, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் 1859 காலகட்டத்தில். இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் மெக்கால். ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னாங்க ஐயா, இந்தியன் பீனல் கோடை எழுதுறார், ஐபிசி 1860. அதே மெக்காலே இந்தியாவுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 1856 வந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் அதை மையமா வச்சு கல்வி முறை எழுதுறார். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான், நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதுறார். ஸோ 1860 இருந்த இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை, இதில் மாற்றம் வர வேண்டும். பனிஷ்மெண்ட் ஓரியன்டா மட்டும் இருக்கு, இது ரிஃபார்ம் ஓரியன்டாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க, ஹூ வில் பைட் திஸ் புல்லட் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய அரசு, நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் he has bitten that bullet. இன்னைக்கு பாராளுமன்றத்திலே இரு அவையிலே இதற்காக புதிய சட்டத்தை நாம் கொண்டு வந்து 177 செக்ஷனை மாற்றி 9 புதிய செக்ஷனை உள்ளே நாம் கொண்டு வந்து 14 செக்ஷனை முழுவதுமாக எடுத்து ரீஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஐபிசியினுடைய அஃபென்சஸ் அந்த செக்ஷன் ரீஆர்டர் பண்ணீங்க ஐயா. சாப்டர் செக்ஷன் 4ல முதலாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு பனிஷ்மெண்டா, எப்படி மேலை நாடுகள்ல சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறத இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில கம்யூனிட்டி சர்வீஸ் செக்ஷன் 4ல ஒரு மைனர் பனிஷ்மெண்டா கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்ம நீதிமன்றத்தை பர்டன் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஐயா, டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராஃபி இல்லாம அதுல என்ன கிடைத்தாலும் கூட அது இன்அட்மிசபிள் என்கின்றது எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 சட்டங்கள், குறிப்பாக பாரதிய நியாய சன்ஹிதா பில், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பில், பாரதிய சாட்சி பில், இந்த 3ம் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்க பாருங்க. நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்று வழக்கு தொடர்ந்தாங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய 14 டிசம்பர் 2018 அதற்கான ஃபைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க. எல்லா பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே 10, 2020 காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்டில் ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது. ரஃபேல் கேஸை பற்றி அடுத்த டிமானிட்டைசேஷன் நம்ம மேல கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு புதிய விஷயம், இந்தியாவில் நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேராக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போறாங்க. டிமானிட்டைசேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் 2 ஜனவரி 2023 வந்துச்சு. அதுல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிமானிட்டைசேஷன் வாஸ் டன் ஃபார் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் எலிமினேட்டிங் ஃபேக் கரன்சி, பிளாக் மணி அண்ட் டெரர் ஃபைனான்சிங். இதற்காகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த பெட்டிஷன் இன்அட்மிசபிள். அதன் பிறகு பெகசஸ், அதாவது எங்களுடைய தொலைபேசியெல்லாம் ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெகசஸ் வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு 26 ஆகஸ்ட் 2022 பெகசஸ் தீர்ப்பு வந்துச்சு. அது ஆச்சரியம் என்னன்னாங்க, யாரெல்லாம் நம்முடைய அரசின் மீது குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களுடைய செல்போனை சுப்ரீம் கோர்ட் நாமினேட் பண்ண கமிட்டிக்கு சில பேர் கொடுக்கல. 29 பேர் யார் தங்களுடைய செல்போனை கொடுத்தாங்களோ 29 செல்போன்லையும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிடுச்சு. குஜராத் ரயட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும்.
நீண்ட நெடிய காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை 24 ஜூன் 2022 உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது. சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு நவம்பர் 23, 2021 வந்துச்சு. அதில் யாரு கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபா பெனால்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பிஎம் கேர், பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம், அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி, அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க. ஆகஸ்ட் 18, 2020 அதை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 டிசம்பர் 2023 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்த பொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதை கொண்டு வந்திருக்கின்றார், அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு. அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்ச நீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்ச நீதிமன்றமும் சரியான நேரத்தில் விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பெராலிசிஸ் நம்முடைய நாட்டில் நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா 2014 11வது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம். இன்னைக்கு 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா. அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும். நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும். நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம். நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வேலை பளுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வழக்கறிஞர், அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர், சாமானிய வழக்கறிஞர், கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 கேஸ் 2 கேஸுக்கு வர்றவங்க, எத்தனையோ பேர் டிராபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் இருக்கிறாங்க. எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி அஃபென்ஸ்க்கு போறவங்க இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றார். அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு. டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக. அதனால்தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்கய்யா. மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி 2026 மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ், நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்லும். நிறைய கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை காம்பன்சேஷனா இருக்கு. அது ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாங்க, ஒரு சங்கம் இல்லை, அது 25 லட்சமா அதிகப்படுத்தணும். அது ஒரு ஆப்ஷன். அல்லது எதற்கு மாநில அரசு இந்த முடிவு எடுக்கணும், அதற்கு ஒரு வழக்கறிஞர் கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டியை கேஸ் பை கேஸா ஸ்டடி பண்ணு. ஒருத்தவங்க ரொம்ப போரா இருப்பாங்க, 20 வயசுல இறந்திருப்பாங்க, 25 வயசுல இறங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் ஏஜ் நான் இன்னும் 35 வருஷம் இருக்கும், அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமாக போக வேண்டி இருக்கும். இன்னொருத்தவங்க 50 வயசுல இறந்திருப்பாங்க, கொஞ்சம் பினான்சியலி ஓகேவா இருப்பாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு மாதிரி பேர். ஸோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் வழக்கறிஞர் குழு ஒன்றை போட்டு அவர்களே மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆலோசனையின்படி அது 25 லட்சமா, இல்ல சில கேஸ்ல இன்னும் அதிகமா. அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஐயா. அதை அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த அற்புதமான, ஏன்னா அரசியல் பேசாம நான் பேசணுங்க ஐயா. அதனால் நீங்க எல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க, மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. அதனால எந்த காரணத்திற்கும் கூட அரசியல் இங்கே பேசக்கூடாது. எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உங்க முன்னாடி பேச. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய ராமர் கோவில் மீது மட்டும்தான் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலீங்க ஐயா. எல்லா கேஸும் போட்டாங்க. ராமர் கோவில் கட்டியது தப்பு. ஏன்னா
சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புப்படி தான் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக சொன்னார். எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நாளா சொன்னாங்க, நீங்க 1980 சொல்றீங்க, நீங்க ஏன் ராமர் கோவில் கட்ட மாட்டீங்க? 2014 தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க, பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டீங்க. 2019 தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க, பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டீங்க. அப்படி கேட்ட பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், அதுபோன்று சட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாகிறது, நாங்கள் அதை செய்ய மாட்டோம். தனி பெரும்பான்மை இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக நம்மோடு அழைத்து சென்றுதான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியபடி இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி இன்னைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடத்தி நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய நிகழ்வு நாங்க ஐயா. சவுதி அரேபியால மெக்கால ஒரு ஆண்டுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் 2 கோடி பேர் போறாங்க. அவர்களால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன் ஐயா, $12 பில்லியன். வேட்டிகன் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வேட்டிகனுக்கு போறாங்க, ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் பேர் போறாங்க. அதன் மூலமாக வேட்டிகனுக்கு வரக்கூடிய வருமானம் $315 மில்லியன். போன ஆண்டு திருப்பதிக்கு 2.2 கோடி சொந்தங்கள் சென்றார்கள். அதன் மூலமாக திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. இந்த 3 தாங்க ஐயா இன்னைக்கு உலகத்துல அந்தந்த மதத்திற்கு ஒரு முன்னோடியான கோவில், அதிக மக்கள் ஃபுட்ஃபால் இருக்கக்கூடிய கோவில். சவுதி அரேபியா 2 கோடி, திருப்பதி 2.2 கோடி, நம்முடைய வேட்டிகன் 80 லட்சம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றது அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு 5 கோடி மக்கள் செய்வார்கள் என்று. இதுவரை உலகத்தில் எந்த ஒரு மதத்தலத்திற்கு யார் சென்றார்களோ அடுத்த ஆண்டு இரட்டிப்பாக ஒரு மதத்தலத்துக்கு போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதன் மூலமாக அயோத்தியா உத்தரப்பிரதேசத்துக்கு வரக்கூடிய பொருளாதார மாற்றம் என்பது 4 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு அயோத்தியா வரக்கூடிய பயனாளிகள் மூலமாக. உத்தரப்பிரதேச அரசுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய டாக்ஸ் 25,000 கோடி. நீங்க பாருங்க, ஒரு 1800 கோடி ரூபாய் கட்டப்பட்ட ராமர் கோவில், குழந்தை ராமருடைய இல்லம், இன்னைக்கு பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேசை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு தயாரா இருக்கிறான். இந்த எல்லா கோணத்தையும் பார்த்து தாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. எல்லா கோணத்தையும் பார்த்து, மக்களுடைய மத நம்பிக்கையை பார்த்து, யாரும் புண்படாம, அதே நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர்கள் கட்டுவதற்கான அந்த மசூதிக்கான இடத்தையும் கண்டுபிடித்து அதையும் மாநில அரசுக்கு உத்தரவு போட்டு டைம் பவுண்ட் அடிப்படையில் அந்த இடத்தை ஒதுக்கி அனைத்தையும் செய்து இன்னைக்கு இந்தியாவில் ஐயா இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இல்லாமல் இருக்கிறோங்க ஐயா. இன்னைக்கு இந்தியாவில் தேர் இஸ் நோ இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க ஐயா. அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாடு வளரும். வடகிழக்கில் பிரச்சனை, இன்னைக்கு கடைசி வடகிழக்கனுடைய உல்ஃபா புரோட்டாக் ஃபேக்ஷன் சமீபத்தில் டெல்லியில் நம்முடைய அமித்ஷாஜி முன்னிலையில் தன்னுடைய ஆயுதங்களை கீழே இறக்குவதாக புரோட்டாக் ஃபேக்ஷன் உல்ஃபா சொல்லிட்டாங்க. நாகாலாந்தில் NSCN நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட சுருங்கி, முதல்ல பார்த்தீங்கன்னா காட்மண்டு டு திருப்பதி காரிடார்பாங்க, இன்னைக்கு கொஞ்சூண்டு இடத்துல நக்சலிசம் இருக்கு. இந்தியாவிற்குள்ள முதலாக அமைதியை பார்க்கின்றோம். ஹிந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பௌத்தவர், சீக்கியர், இவங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு சரி செய்து சுமூகமாக ஒரு பாரதியராக வாழ்வதற்கான ஒரு தடத்தை இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னாங்க ஐயா, இந்தியாவில் இன்னைக்கு பெர்மனன்ட் கான்ஃபிளிக்ட் இல்லைங்க ஐயா. அயோத்தியா வாஸ் அ பெர்மனன்ட் கான்ஃபிளிக்ட். 1880 ஆரம்பிச்சு சுதந்திரத்தப்ப பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதன் பிறகும் அயோத்தியா பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 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 ஊண்டு போல இருந்துச்சுங்க ஐயா, ஒரு இன்ஃபெஸ்டட் ஊண்டு போல. இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்து வளர்ச்சி 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 மட்டும்தான் நம்முடைய இலக்கு என்று 2024 நாம் காலெடுத்து வைக்கின்றோம். அதனால் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்து வந்திருக்கீங்க. மேடைக்கு முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஐயா,
இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கு சட்டம் இருக்கு, இன்பில்ட், சட்டத்துக்குள்ளேயே சட்டம் இருக்கு, அவங்களுக்கு இன்பில்ட். அது செக்ஷன் 353 எல்லாம் போட்டுறாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. பேஷண்ட் இறந்துட்டாங்க, உள்ள போறாங்க, சண்டை போடுறாங்க, உடைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா. அதுவும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆகி வந்திருக்கு. மருத்துவர்களுக்கான சட்டம் இப்ப வந்திருக்கு. உங்களோடு துணை இருப்போம். கட்சிக்கு எங்கெல்லாம் ஃபோரம் இருக்கோ எல்லா ஃபோரத்திலையும் இந்த குரலை நாங்கள் வைப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு வைக்கிறோங்க ஐயா. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மீடியா நண்பர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக அனிதா அவர்கள் தலைமையில் பெரும் படை இருக்கு. நான் பால் கனகராஜனை பத்தி ஒரு வார்த்தையை நான் சொல்லணுங்க. பால் கனகராஜனுடைய அரசியல் என்பது ஒரு புதுமையான வேறு விதமான ஒரு அரசியல். அவரை சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அவைலபிளா இருக்க மாட்டார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஃபேத்ஃபுல்லி ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில் கண்டிப்பா இருப்பார். அப்ப யாருமே அவரை பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் சமீபத்தில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் அதில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு பால் கனகராஜனே வாலண்டியர் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு போராட்டம் இருந்தது, நான் பங்கேற்றேன்னு சொன்னார். நான் பால் கனகராஜன் சொன்னேன்னா, உங்க பர்சனல் வேற, உங்க ப்ரொஃபஷனல் வேற, உங்க பாலிடிக்ஸ் வேற, இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. உங்க பர்சனல் லைஃப் உங்க பர்சனல் லைஃப், உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் அஸ் அன் அட்வொகேட் அண்ட் லாயர் அது உங்களுக்கு, பொலிட்டிக்கல் லைஃப் வேற. இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாதுங்க. இது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பால் கனகராஜன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர், அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி. எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும், அரசியல்வாதியாக வேண்டும். அதன் மூலமாக நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நம்பர் 1. இரண்டாவதுங்க ஐயா, வளர்ச்சி சமுதாயத்தை உருவாக்கணும், மிக முக்கியமானது. மூன்றாவது, சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த மேடையில் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு. எனக்கு தெரியும் இங்க நிறைய பேர் பால் கனகராஜ் அண்ணனுக்காக வந்திருக்கிறீங்க. மாற்று கட்சியாக இருந்தால் பாலண்ண சொல்லிட்டாங்க, பாலண்ணன் சொன்ன பிறகு நாம் இங்கே வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க. அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சொன்னானே, வேற கட்சினே அருமையான வழக்கறிஞர்னே, ஜெம்னே, அவர் அவ்வளோ சூப்பரா இருப்பாருன்னு, அவ்வளோ கிளீனா அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணார். அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு இருக்கு. அதே போல மேடையில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் குமரகுரு அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில நேரடியாக ஈடுபட்டு வேறு வேறு காலகட்டத்தில் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வழக்கறிஞர் பின்னுடைய மாநில தலைவர் அண்ணன் வணங்காமுடி அவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.